Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஐஎன்எம்கான 15 days சேலஞ்ச் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை 15 daysல எப்படி நம்ம படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, இந்த பேட்ச் வந்து இந்த சேலஞ்ச் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 6 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கக்கூடிய 8 பாடமும் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 6 லெசனும் தான் நமக்கு தேவை. இதே 11th 12th பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11th ஒரு 4 லெசன், 12th 8 லெசன். சரிங்களா. எல்லாமே ஹிஸ்ட்ரி புக்கு தான். 11th ஹிஸ்ட்ரியில் 4 லெசன், 12th ஹிஸ்ட்ரியில் 8 லெசன். மொத்தமாக 12 லெசனுக்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறீங்க. ஸோ குரூப் 4 ஐஎன்எம் பொறுத்தளவில் இது நமக்கு போதுமானது. ஓகேங்களா. ஸோ ஐஎன்எம் அப்படின்னாலே 8th ஹிஸ்ட்ரி, 10th ஹிஸ்ட்ரி, 11th 12th இருக்கக்கூடிய இந்த 12 லெசனுக்கான புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளோதான். இதே குரூப் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 11th 12th சொன்ன 12 பாடத்துக்குமான ஃபுல் லெசனுமே நீங்கள் படிச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறோன்னு பார்த்தலாமா. 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவில் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 லெசன் வந்து படிக்க முடியுங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து படித்து முடிக்க முடியும். அப்போ Feb 6 வந்து 8th ஃபஸ்ட்டு 2 லெசன் படிக்க போகிறோம். 7ஆம் தேதி 3வது 4வது லெசன் படிக்க போகிறோம். 8ஆம் தேதி 5வது லெசனும் 6வது லெசனும் படிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Feb 9 சண்டே. அந்த சண்டே வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 4 பாடத்துக்கான புக் பேக்கும் 1 மார்க்கும் படிக்கலாம். இல்லை நான் டெய்லி ஒரு லெசனாக நான் படிச்சுக்கிறேன், இல்லை டெய்லி 2 லெசனுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருந்துட்டு டெய்லி 2 லெசனாக வந்து புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் மற்ற லெசன் படிக்கும்போது அது கூட சேர்த்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். ஓகேங்களா. அடுத்து Feb 10 வந்து என்ன பண்ண போகிறோன்னா 8th இருக்கக்கூடிய 7வது லெசனும் 8வது லெசனும் படிக்க போகிறோம். சரிங்களா. அடுத்து 11ஆம் தேதி என்ன பண்ண போகிறோன்னா 10th இருக்க லெசன் 5 அந்த ஒரே ஒரு பாடம் தான் படிக்க போகிறோம். ஏன்னா 10th கொஞ்சம் டேட்டா அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால ஒரு நாளைக்கு ஒரு பாடம் மட்டும் படித்தா போதுமானது. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 6 லெசனும் டெய்லி ஒரு பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்து 12ஆம் தேதி 6வது லெசன், 13ஆம் தேதி 7வது லெசன், 14ஆம் தேதி 8வது லெசன், 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 9வது பாடம், அடுத்து 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10வது லெசன். அவ்வளோதான். அடுத்து வந்து நான் மிச்சம் சொன்னேன் இல்லைங்களா 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்க 8 லெசனே 4 நாளாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் 1 மார்க்ஸும் புக் பேக்கும் படிக்கிறனாலும் ஓகே, பாக்ஸ் கண்டனும் படிக்கிறனாலும் ஓகே, இல்லை டெய்லி நான் 2 லெசனாக வந்து நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்தாலும் ஓகே தான். இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காமன் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த PDF வந்து நீங்கள் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இதே டெய்லி நான் படிக்கிற லெசனுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும், ஒன்லைனர் மெட்டீரியல் கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, மெயினாக எனக்கு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா நல்லாயிருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ Feb 6 வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ Feb 5 வந்து உங்களுக்கு லெசன் 1 and 2க்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்றவங்க அந்த வீடியோ கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ Feb 6ஆம் தேதி ஈவினிங் 6லேருந்து 6:30 உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்மேட்டில் பேட்சில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். இந்த 2 லெசனுக்கான டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அப்போது அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் டெஸ்ட்டு முடித்த உடனே ஒரு 8 or 9 o'clock நெக்ஸ்ட் டேக்கான லெசன் 3 and 4க்கான ஒன்லைனர் மெட்டீரியலும் அனுப்பிச்சிடுவோம். அண்ட் வந்து அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் Feb 6 நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு 1 or 2 hours உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதே போல் Feb 7ஆம் தேதி ஈவினிங் 6 to 6:30 கொஸ்டின் PDF உங்களுக்கு பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். லெசன் 3 and லெசன் 4 வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெசன் 1 தனியாக, லெசன் 2 தனியாக தான் ஒன்லைனர் வரும். அதே போல் டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக தான் வரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் இன் ஃபியூச்சரில் நீங்கள் படிச்சுட்டு நீங்களே ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ எங்கள் ஸ்கெடியூலில் கொடுத்துருக்க டேட் படி டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Feb 17, 18, 19 ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்த பாடங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து 1 மார்க் தானே. ஸோ அதனால் பெருசாக வந்து பிரச்சனை இருக்காது. நீங்கள் ப்ரீவியஸாக 8th 10thலாம் என்ன டெப்த்தாக படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக இந்த 3 நாளில் ரிவிஷன் பண்ணிட்டு இந்த 4வது நாள் ஈவினிங் உங்களுக்கு Feb 20ஆம் தேதி ஐஎன்எம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெய்லியும் டெஸ்ட்டும் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சு தான் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து நாங்கள் முடிச்சு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஓவர்வியூ ஃபுல்லாக இங்கே வந்து கொடுத்துருக்கோம். 8th ஹிஸ்ட்ரியில் 8 பாடம் படிப்பீங்க, 10th ஹிஸ்ட்ரியில் 6 பாடம், மொத்தமாக 14 லெசனுக்கான ஸ்டடி மெட்டீரியல், லெசன் வைஸ் டெஸ்ட் கொஷின்ஸும் உங்கள் கையில் வந்திருக்கும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சேர்த்து 12 லெசன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் வந்து வந்துடும். இந்த 14 லெசனுக்கான டெஸ்ட் கொஷின்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் உங்கள் கையில் அவைலபிளாக இருக்கும். இந்த 11th 12th எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும்னா ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும்.
இந்த 14 லெசனுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 100 rupees மட்டும்தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியம் நம்ம ப்ரொவைட் பண்ணலை. ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான். ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் படிக்கிறீங்க, இப்போ தான் ஃப்ரெஷர் இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், ரிவிஷன் பர்பஸ்க்கு எனக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஎன்எம்க்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் 100 rupees மட்டும்தான். ஸோ இப்போ இருந்தே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.